திருச்சிற்றம்பலம். இவ்வுலகம் வாழ்க, உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க, இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க. அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலையொளி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன், எங்கு எழுந்தருளுவது இனியே. இன்று நம் செவிக்கு விருந்து 63 நாயன்மார்களின் ஒருவரான திருவாதவூரார் என்னும் மாணிக்க வாசக பெருமானுடைய வரலாறும் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். வாதவூரார் பிறந்த நாடு பாண்டிய நாடு. பிறந்த ஊர் திருவாதவூர். அவர் பாடிய திருமறை 12 திருமறையில் 8ஆம் திருமறை. பாடிய நூட்கள் திருவாசகம். பெருமான் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். தாய் தந்தையரை வைத்து பெயர் வாதவூரன். பெருமானார் 16 வயதிலேயே அனைத்து கல்வியும் கற்று தேறியவர். கேள்வி எதுவாக இருந்தாலும் சற்றென்று பதில் கொடுக்கும் திறமைசாலி. அவரது புகழ் பாண்டிய நாடெங்கும் பரவியது. அவருடைய பெருமையை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் மந்திரி சபையில் நவமந்திரிகளில் ஒரு மந்திரியாக பதவியை கொடுத்தான். பாண்டிய மன்னன் சற்றும் நீதி தவறாமல் நடந்து கொண்ட வாதவூராருக்கு பாண்டிய மன்னன் தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டம் சூட்டினான். இப்படி இருக்க சில காலம் பல ஞான நூல்களை கற்று உணர்ந்தார். கல்வி, செல்வம், மரியாதை இப்படி சேர சேர மனதில் ஒரு எண்ணம் மாணிக்க வாசக பெருமானுக்கு தோன்றியது. இதெல்லாம் ஒரு பொய்யான இன்பம், மெய்யான இன்பம் எது என்று தேட ஆரம்பித்தார். அது சிவபெருமானுடைய திருவடியே என புரிந்து கொண்டு அன்று முதல் சிவனுடைய புகழையே பாட ஆரம்பித்தார். மக்கள் இவருக்கு வாதவூர அடிகள் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். கடவுளை அடைய ஞானகுரு வேண்டும். அந்த ஞானகுருவை தேடி தேடி அலைகின்றார். பெருமானார் ஒரு நாள் பாண்டிய மன்னன் பிரம்மராயனை இங்கு வா என்று அழைத்தார். சோழ நாட்டை சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு சென்று தரமான குதிரையை வாங்கி வரும்படி வாதவூராருக்கு உத்தரவிட்டான் மன்னன். கையில் நிறைய செல்வத்தை அள்ளி கொடுத்தான். பெருமானாரும் திருப்பெருந்துறையை அடைந்தார். வாதவூராருடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணையோடு அந்தணர் வேடமிட்டு அடியவர்கள் கூட்டத்தில் பலர் சூழ திருப்பெருந்துறையூரில் கோவிலுக்கு அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தார். மரத்தடியில் அமர்ந்திருந்த ஞானகுருவை கண்ட வாதவூரார் பேரானந்தம் பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்றார். வாதவூரார் அந்தணர் வேடமிட்டு அமர்ந்திருந்த சிவபெருமானை வாதவூராரை கண்காலால் அழைத்து நயன தீட்சத்தை கொடுத்து ஞான உபதேசம் செய்து பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஞானத்தையும் வழங்கினார் ஈசன். அருள் பெற்ற உயர்ந்த வாதவூரார் தொழுத கைகளும் அழுத கண்களும் உடையவராய் ஞானகுருவை வலம் வந்து கொண்டிருக்க ஆபரணங்கள், உடைகள் அனைத்தும் கழற்றி எறிந்து கோவணத்துடன் சுற்ற ஆரம்பித்தார். ஞானகுருவாகிய ஈசனை பாடி தொழ வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே அவரை அறியாமலேயே பாடத் தொடங்கிவிட்டார் வாதவூரார். மணி மணியாக, கோர்வையாக, பிழையில்லாமல் பாடியதால் ஈசன் அவருக்கு
மணிவாசகன் என்று பெயரை வைத்து அழைத்தார். பெருமானாருக்கு எத்தனை பெயர் பாருங்கள்! வாதவூரார், தென்னவன் பிரம்மராயன், வாதவூரடிகள், மணிவாசகன். இவர்களெல்லாம் குறிப்பிட்ட வயதிலேயே எதுக்கு வந்தோம் என்பதை அறிந்து இறைவனை அடைந்து விட்டார்கள். நாம் எதற்கு வந்தோம் என்பதை அறியாமலேயே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். சரி, கதைக்கு வருவோம். சில நாள் ஞானகுரு ஈசன் மாணிக்க வாசகருடன் இருந்துவிட்டு, திருப்பெருந்துறையில் திருப்பணியை கவனித்துக்கொள் மாணிக்க வாசகா, நான் கிளம்புகிறேன் என்று ஞானகுருவாகிய ஈசன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். ஈசன் இட்ட பணியை செய்து கொண்டிருந்தார் பெருமானார். இப்படி சில மாதம் கழித்து பிறகு பாண்டிய நாட்டு அரசபையில் இருந்து பணி ஆட்கள் வருகிறார்கள். மந்திரியாரே, மன்னன் உங்களிடம் குதிரை வாங்கி வர கட்டளையிட்டார் அல்லவா, என்ன ஆயிற்று கேட்க, ஈசனின் நினைவாக இருந்து திருப்பணியை செய்தவர் மன்னன் குதிரை வாங்கி வர சொன்னதை மறந்தே போய்விட்டார். ஆட்களிடம் கூவி அனுப்பினார். அடுத்த மாதம் குதிரையை அனுப்பி வைக்கிறேன், மன்னனிடம் கூறு என்றார். இதை கேட்டு மனம் சலித்த மன்னன் அவர் கூறிய நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கொண்டு வந்த செல்வங்களை எல்லாம் திருப்பெருந்துறை கோவில் திருப்பணிக்காக செலவு செய்துவிட 1 மாதம் ஆகியும் குதிரை வந்து சேராததால் மன்னன் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி ஓலையில் எழுதி ஆட்களிடம் அனுப்பினான். ஓலையை கண்ட பெருமானார் ஈசனிடம் முறையிட்டார். ஈசன் கனவில் வந்து ஆவணி மூல நட்சத்திரத்தில் குதிரை வந்து சேரும் என்று மன்னனிடம் கூறி, மாணிக்க வாசகா, நீயே போய் சொல்லு என்று பெருமானார் கட்டளையிட்டார். பெருமானாரும் நேரில் சென்று மன்னனிடம் ஆவணி மாதம் வரும் என்று கூறுகின்றார். மன்னனும், நான் தங்களை கடுமையான வார்த்தையில் பயன்படுத்தியதாக மன்னிக்கவும் என்று மன்னன் கூறினான். மன்னன் என்றாலே பல சந்தேகங்கள் தானே எழும்பும் அல்லவா? வேலை ஆட்களை அனுப்பி பெருந்துறையில் குதிரைகள் இருக்கிறதா என்று கவனித்து வா என்றார். பெருந்துறையில் குதிரைகள் இல்லை என்பதை அறிந்த வேலை ஆட்கள் மன்னனிடம் தெரிவித்தார்கள். இதை கேட்ட மன்னன் கோபம் கொண்டு வாதவூரரை உடனே கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்றார். மன்னன் கொடுத்த செல்வங்களை எல்லாம் செலவு செய்துவிட்டு குதிரை இப்போ வருது அப்போ வருது என்கிறான் என்று வாதவூரரை கொடுமைப்படுத்தினான். கொடுமை தாங்காமல் ஈசனிடம் முறையிட்டார். அதை கண்ட ஈசன், நம் தொண்டன் கொடுமைக்கு ஆளாகிவிட்டானே என்ற அதை கண்டு நரிகளையெல்லாம் குதிரைகளை ஆக்கி சிவகணங்களை எல்லாம் குதிரையை அழைத்து வர, குதிரை வியாபாரியாக சிவபெருமான் வெள்ளக்குதிரையில் வர, அக்குதிரைகள் கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட மன்னன் செய்த குற்றத்தை உணர்ந்து வாதவூராரை அழைத்து மன்னிப்பு கேட்டான். பிறகு குதிரை வியாபாரியிடம் பரிகளை பெற்று கொண்டு வாதவூராருக்கு பரிசும் கொடுத்தான். பின்பு வேலை ஆட்களிடம் குதிரையை கொண்டு போய் தறியில் கட்டி போடு என்றான். அன்று இரவே ஈசனிடம் திருவிளையாடல் ஆரம்பித்து விட்டது. குதிரைகள் எல்லாம் நரியாய் மாறி ஊருக்குள்ளும் வீதி வீதியாக ஓடின. இதை அறிந்த மன்னன் மீண்டும் வாதவூராரை சிறையில் அடைக்க மாய ஜால வித்தையை காட்டி என்னை ஏமாற்றுகிறாயா அடித்து துன்புறுத்தினான் மன்னன். பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்பதற்காக ஈசன் வைகை ஆற்றை பெருகும்படி செய்தார். ஆற்று நீர் பெறுவதைக் கண்ட மன்னன் மந்திரிக்கு ஆணையிட்டார். மந்திரிகள் குடிமக்களுக்கு ஆணையிட்டார். எல்லோரும் வந்து அணையை அடைக்க மன்னனின் உத்தரவு. எல்லோரும் மக்களாகிய அவரவர்கள் கூடையில் மண் சுமந்து வந்து அணை மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்றார்கள். அப்போது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி எனும் ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம்
முறையிட்டாள். மூதாட்டி வந்தியின் வேண்டுதலுக்கு இறங்கி ஈசனே கூலி ஆளாக வந்து வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் சார்பாக கரையை அடைக்க கிளம்பினார் ஈசன். கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் வைத்து கொண்டு இசை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தார். அதனால் வந்தியின் கரையை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டிய மன்னன் தன் கையில் இருந்த பொற்பிரம்பினால் வந்தியின் கூலியாளாக வந்த ஈசனை முதுகில் அடித்தான். அப்போது ஈசன் தன் தலைமேல் இருந்த கூடையை கரை உடைப்பில் எரிந்து மறைந்தார். அந்த கரை மலைபோல் உயர்ந்தது. அவர் முதுகில் பட்ட அடியெல்லாம் உயிர்கள் மீதும் பட்டன. மன்னனாகிய அவன் முதுகிலும் அந்த அடிபட்ட தழும்பு இருந்ததால் அனைவரும் முதுகிலும் தழும்பு இருந்தது. ஈசனிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்க ஈசன் அசரீரியாக வந்து, பாண்டியனே, நீ கொடுத்து அனுப்பிய பொருளையெல்லாம் நமக்காகவே செலவு செய்தார் வாத ஊரார். நீ பரிகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருத்தியதால் நாம் நரிகளை எல்லாம் பரிகள ஆக்கி மீண்டும் அவற்றை நரிகள ஆக்கினோம். வைகை ஆற்றை பெருக செய்தோம். இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமையை அறிந்து வாழ்வாயாக. மன்னன் உடனே ஓடி சென்று மாணிக்க வாசகரை விடுவித்து அவருடைய பொற்பாதங்களில் சரணடைந்தான். மாணிக்க வாசகர் மதுரையை விட்டு கிளம்பி சிதம்பரத்தை வந்து அடைந்தார். சிதம்பரத்தை ஆண்ட சோழ மன்னன் மாணிக்க வாசகர் நடராஜர் சன்னதிக்கு வந்ததை கேள்விப்பட்டு அவருடைய குரு பாதங்களில் வணங்கி ஆசி பெற்றான். சோழ மன்னன் ஈழத்தை ஆண்ட ஒரு நாள் ஈழத்தை ஆண்டு கொண்டிருந்த புத்தரை வணங்கும் பௌத்தர்கள் சிதம்பரத்தில் நடராஜர் பெருமையை அறிந்தனர். பௌத்தர்களை விட சைவர்கள் மேலானவர்கள் கிடையாது. வேண்டுமென்றால் எங்களிடம் வாதம் செய்ய சோழ நாட்டு மன்னனுக்கு திறமை இருக்கிறதா என்று கேட்டார்கள். பௌத்தர்கள் சந்திக்க தயார் என்று சோழ மன்னன் அறிக்கை விட்டான். சபையில் ஈழ மன்னனும் சோழ மன்னன் சார்பாக மாணிக்க வாசகரும் வாதம் செய்தனர். வாதத்தில் தோற்றுப்போன பௌத்தர்கள் அனைவரும் சைவர்களாக மாறிவிட்டார்கள். ஈழத்து மன்னன், இவ்வளவு வாதம் செய்யும் மாணிக்க வாசகரே, ஊமையாக இருக்கும் என் மகளை பேச வைக்கும் திறமை உம்மிடம் உள்ளதா என்று கேட்க மாணிக்க வாசகர் பதிகம் பாடி அக்குழந்தையும் பேச வைத்தார். ஈழத்து மன்னன் மாணிக்க வாசகர் திருவடியை போற்றி வணங்கினான். சிதம்பரத்தில் ஒரு நாள் மாணிக்க வாசகர், சிவபெருமானே, இந்த சிறியனை எப்போது ஆட்கொண்டு அருளப் போகிறீர்கள் என்று மனமுருகி கேட்க, வேதியர் வடிவில் வந்த ஈசன், மாணிக்க வாசகா, கவலை கொள்ளாதே, இன்னும் ஒன்று மீதி உள்ளது. அதை முடித்துவிட்டால் நீ என்னை அடைந்து விடலாம். கட்டளையிடுங்கள் ஈசனே என்றார். நீ எழுதிய வாசகமெல்லாம் திருவாசகமாக மாற நீ ஒரு வாசகத்தை சொல்ல சொல்ல நான் அதை எழுத எனக்கு ஆசை என்றார். ஈசன், ஞானகுருவே, தங்களின் கட்டளை என்றார் மாணிக்க வாசகர். ஒரு வாசகத்திற்கும் உருகாதோர் திருவாசகத்திற்கு உருகும் என்றார் ஈசன். மாணிக்க வாசகர் அடியெடுத்து கொடுக்கிறார். ஈசன் கைப்பட எழுதுகிறார். அது எந்த அடி? நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று ஈசன் எழுத எழுத ஈசனுடைய கண்களிலிருந்து நீர் வர வர உலகமே செழிப்பானது. எழுதிய திருவாசகத்தை சிதம்பரத்தில் உள்ள மூலவர் முன் வைத்துவிட்டு ஈசனும் மாணிக்க வாசகரும்
தில்லையில் மறைந்தனர். திருவாசகத்தை ஓதி நாமும் ஈசனின் அருளையும் மாணிக்கவாசகர் அருளையும் பரிபூரணமாகப் பெற்று நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேர் அறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் நற்தொழிலும் நாகரீக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும். ஈசனின் அருளால் மாணிக்கவாசகரின் அருளால். குரு வாழ்க, குருவின் புகழ் வாழ்க, குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க. அன்னை வாழ்க, அன்னையின் புகழ் வாழ்க, அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க. தந்தை வாழ்க, தந்தையின் புகழ் வாழ்க, தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிவகடாட்சியம் பரிபூரணம்.